இன்றைக்கி பவர் ஷடவுன் வேறையா, அதனால் மேல் வீட்டாக்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பசங்களாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். பவர் ஷடவுனுங்கிறது என்னமோ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் 6 மணி நேரங்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்னமோ பெரிய மலையை தாண்டுற மாதிரி இருக்கும் அந்த ஒன் டே பவர் ஷடவுங்கிறது. அவங்களாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாங்களா. அதுக்கப்புறம் நான் மதியானம் சாப்பிட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ பால் வேறு வாங்கி வச்சமே கெட்டு போயிடுமேன்ட்டு பால் எடுத்து காய்ச்ச போட்டேன். மறந்துட்டேன். ஒரு பாக்கெட் பால் அப்படியே சுந்திருச்சு. மறுபடியும் அந்த ஆடையெல்லாம் கட்டிருச்சு பயங்கரமாக. அதெல்லாம் மறுபடியும் சுரண்டி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டேன். ஃப்ரிட்ஜில் அந்த ஐஸ் கட்டியெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஏற கட்டியாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் ஒன்றும் அந்தளவுக்குலாம் இருக்காது சொல்லிக்கிற அளவுக்குலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்ச பால் வந்து கொஞ்சம் நல்லா ஆறுந்துச்சா. அதுக்கப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஆடையை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துருக்கேன். ஏதாவது ரெசிபி செய்யலான்ற ஒரு எண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். செய்வேனா இருந்தால் தெரில. செஞ்சேன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக எடுத்து போகிறேன். அப்படி இல்லைன்னா வெறும் வாயிலே கொஞ்சம் லைட்டாக சர்க்கரையை போட்டு சாப்பிட்ருவேன். இன்றைக்கி பொழுது இப்படி தான் போணுச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நேர வீடியோவில் பார்க்கலாம். பாய்.